அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பழனி திருஆவினங்குடியில் இருக்கோம். பொங்கல்ங்கிறதுனால மட்டும் இல்லை, நார்மலாக செவ்வாய்க்கிழமையிலே இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்காராங்க. நானும் இன்றைக்கி நோம்பினால் அதுமா தலைவரை பார்க்கலான்னு வந்துட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. வாங்க இனி வீட்டில் போய் பொங்கல் வைக்கலாம். நான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொங்கல் பானையை கொஞ்சம் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருநீரை தண்ணியில் குழச்சி ஒரு தடவை இப்படி பூசிட்டோம்னா கொஞ்சம் கறி பிடிக்காது. திருப்பியும் பொங்கல் பானையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக திருநீர் கரைச்சி இந்த மாதிரி தடவிக்கலாம். 1 டம்ளர் அரிசி தான் நான் இன்றைக்கி போடுறேன். அரிசி நல்லா சுத்தமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு புடைச்சிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிறையா பேர் நான் டிவியில் வேறு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். பால் ஊற்றுறாங்க. இதில் நம்ம பால் ஊற்றிலாம் வைக்க போகிறதில்ல. இந்த தண்ணியே பொங்கி வரணும். அதுதான் பொங்கல் நம்ம வைக்கிறதுக்கு அர்த்தம். நம்ம ஊற்றுற இந்த தண்ணி தான் பொங்கல் மாதிரி பொங்கி வரும். அப்போ தான் நம்ம ஏதோ ஒன்று வேண்டுதல் வச்சுட்டு குலசாமிக்கோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கோ நம்ம வேண்டிக்கிட்டு இப்படி ஊற்றி வைக்கணும். நான் பொங்கல் அன்னைக்கு இன்றைக்கி குலதெய்வத்துக்கு தான் வைப்பேன். எப்பயுமே அரிசியை 2-3 தடவை கழுவி அந்த அரிசி களைஞ்ச தண்ணியவே தான் அதில் ஊற்றி வைக்கணும். ஏன்னா அரிசி எதுவும் விழுகாமல் தூசி துப்பு இல்லாமல் கரெக்டாக பார்த்து வச்சோம்னா பொங்கல் நல்லா வந்துடும். ஊற்றி வச்சாச்சு. பொங்கல் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான கிஸ்மிஸ் முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வருஷம் பொங்கல் நான் வேண்டினபடி நல்லா வந்துருச்சு. இப்போ சாமி கும்பிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நான் 1/2 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அதிகமாக போடுறது எனக்கு பிடிக்கும். பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக போட்டாச்சு. பருப்பு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது ஒரு கொதியில் நல்லா வெந்துடும். அந்த பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. பொங்கல் நல்லா குலைவாக வெந்துருச்சு. வெந்த பிறகு தான் நம்ம வெல்லத்தை போடணும். வெல்லமும் க்ளீனாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் கல் மண் எதுவும் இல்லை. அதனால் நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளீனான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இழுக்காது. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வறுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரி போட்டாச்சு. தேவையான அளவு நெய் கொஞ்சம் விட்டாச்சு. இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலே குக்கிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. சாம்பார், ரசம், காய், அப்பளம் எல்லாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் சிறப்பாக போச்சு. பழனி ஆண்டவர் அருளால் அனைத்து மக்களும் கலையாத கல்வியும் குறையாத செல்வ வளங்களை பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ பழனி முருகன் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.